அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு வாட்டி இப்படி அறிவிப்பு செஞ்சாங்க. உங்களில் யாராச்சும் அல்லாஹ்க்காக வேண்டி அழகிய கடன் கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அதை உங்களுக்கு பன்மடங்காக பெருக்கி தருவான், அதிகமாக்கி தருவான் அப்படின்னாங்க. சபையிலிருந்து இதை கேட்ட சையதுனா அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வா நம்ம கிட்ட கடன் கேட்கறான் அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு சொந்தமான, தனக்கு பிரியமான, தான் அதிகம் நேசிக்கக்கூடிய 600 பேரித்த மரங்கள் கொண்ட ஒரு பெரிய தோட்டத்தினுடைய சாவியை கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கொடுத்தாங்க. யா ரசூலல்லாஹ், இந்தாங்க, அல்லாஹ்க்காக வேண்டி நான் அழகிய கடன் கொடுத்துட்டேன், வச்சுக்கிறேங்க அப்படின்னு கொடுத்துட்டு அந்த சபையை விட்டு வெளியேறி தன்னுடைய தோட்டத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல போய் நின்றுகிட்டு சொல்றாங்க, சையதுனா அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா, உம்மு தஹதாவே, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த தோட்டத்தை இன்னைக்கு நான் ரசூலுல்லாஹ் கிட்ட அழகிய கடனா கொடுத்துட்டேன். நமக்கு இந்த தோட்டத்துக்கு எந்த சம்மதமும் இல்லை, எப்படி நிக்கிறியோ அப்படியே அந்த இடத்தை விட்டு போயிரு என்பதாக அந்த தோட்டத்தை பார்த்து பேசிவிட்டு அபூ தஹதா ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்தை விட்டு கிளம்பினார்கள் என்பது வரலாறு. பெருமக்களே, இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிற பாடம், அல்லாஹ் என்று வந்து விட்டால், அல்லாஹ் கொடுக்கணும் என்ற முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன செஞ்சிடணும்? உடனே கொடுத்து விட வேண்டும். ஏன்னா அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரம், அவன் கேட்கிற போது அதை கொடுத்து விட வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்தது. அதனால் அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ்க்கு பிடித்தமான முறையிலே செலவு செய்வதற்கு அல்லாஹ் நம்ம அத்தனை பேர்களுக்கு கிருபை செய்வானாக.